இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்து இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே நல்லவரே உமக்கு நன்றி 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 துணையாளரே ஆராதனைக்கு என்று வருகிற மகனை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா மகிமைப்படுங்க ஒவ்வொரு பாடல்ல மகிமைப்படுவாராக ராஜா பலத்த காரியங்களை நடப்பிக்க போகிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆராதனை வேளையில தகப்பனுடைய வல்லமையின் கரத்தை நாங்கள் காண போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அபிஷேக வல்லமை இந்த இடத்துல அக்கினியா இறங்கி நுகத்தடிகளை முறிக்க போறதுக்காம் கட்டுகளை அறுக்க போறதுக்காம் வல்லமை ஆவியானவர் வெளிப்பட போறதுக்காம் நன்றி செலுத்தி உம்முடைய கரத்துல மகனை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க உம் நாமமே உயர்ந்திருக்கட்டும் உம் நாமமே மகிமையும் படட்டும் ஆண்டவரே வாத்தியங்களை வாசிக்கிற பிள்ளைகள் இணைந்து பாடுகிற பிள்ளைகள் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் நிறைவாய் 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 அக்கினியாய் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வத்துக்கென்ற பிள்ளைகளாய் கடைசி கால அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாய் தெய்வத்துக்காக வைராக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் என் நேரமும் என் நிலையிலும் உம்மை குறித்த சிந்தனையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் உம்மை விட்டு கொடுக்காத உம்மை நேசிக்கிற முதலிடத்தை தகப்பன் ஒருவருக்கே கொடுக்கிற பிள்ளைகளா என் சபை பிள்ளைகளை கர்த்தர் வாழ செய்வாராக ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகளோட படிப்பு வேலை சகலவற்றிலும் கர்த்தருடைய கரம் நிறைவாயிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போக்குவரத்துல பாதுகாத்துக் கொள்ள ராஜா உங்களோட ரத்த கோட்டைகளை உங்களோட சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நேராக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாதுகாப்பட்டுக்கிறோம் ராஜா இந்த வேளையில குழந்தை பிள்ளைகளுடைய அப்பா அந்த சண்டே ஸ்கூல்ல நீங்க ஆசீர்வதித்து தாங்க பொறுப்புல இருக்க பிள்ளைகளோட உங்களோட கரம் இருக்கட்டும் வருகிற குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கட்டளையிடுங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சிறு பிராயத்திலே சின்ன சாமுவேலை போல இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் எழும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிய கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று வாழுகிற வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அநேக குழந்தைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் வார்த்தையை சுமந்து வருகிற தாசருக்காக வருகிறோம் தெய்வமே எங்களோடு பேசுவீராக ராஜா நாங்கள் கேட்க வாஞ்சியோடும் தாகத்தோடும் வந்திருக்கிறோம் தகப்பனே தெய்வம் எங்களோடு பேச அப்பா நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே உம்முடைய தாசரை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க உம்முடைய வல்லமையின் கரம் உம்முடைய மகனோடு இருக்கட்டும் ராஜா உம்முடைய நாவாய் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தர் விதைத்து வைத்திருக்கிற கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி 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 உம்முடைய மன்னாவை பெற்றுக்கொண்டு நாங்கள் புதுபலன் அடைந்து பெரிய மாற்றத்துக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துங்க உங்களோட பிள்ளைய பலத்தினால் இடை கட்டுங்க அபிஷேகத்தினாலும் அக்கினியினாலும் நிரப்பி நடத்த போற உங்களோட கரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீங்க தந்திருக்கிற சபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற சபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இலங்கையில தந்திருக்கிற இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையுடைய கிளை சபைகளுக்காய் நன்றி ஒவ்வொரு சபையிலும் உம்முடைய கரம் இருந்து அநேக ஆத்துமாக்களை சிதறி இருக்கிற ஆத்துமாக்களை விழுந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை கட்டுண்ட
ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வந்து விடுதலையாக்கி மேலான ரட்சிப்பை மேலான தேவனுடைய நாமத்தை விளங்க பண்ணுவீராக. மனவாட்டி சபைகளாய் தகுதிப்படுத்துவீராக ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியங்கள் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ கத்தர் இன்னும் பலனை தந்து வழிநடத்தி பாதுகாத்து போதகர்களோடு உம்முடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இந்த வேளையில ராஜா தந்த 2 போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பராபாஸ்டரோடு உங்களோட கரம் இருக்கட்டும். தகப்பனுக்கு நீங்க கொடுத்த தரிசனத்துக்கு திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் நன்றி ராஜா. அதை நிறைவேற்றி முடிக்க இன்னும் பலனை கொடுத்து நீடிய ஆயுசை கொடுத்து ஆரோக்கியம் பலன் சுகத்தை கட்டளையிட்டு கத்தாவே உம்முடைய கரம் விட்டு விலகாது பாதுகாத்துக் கொள்ளுகிற கிருபைக்கு நன்றி. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. டான் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோட குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளையை நீங்க பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த தரிசனத்தில் அப்பா இன்னும் அநேக காரியங்களை இங்க பயன்படுத்தவும் ஆசீர்வதிக்க போறதுக்கா உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய கரத்தில் உம்முடைய மகனை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேசங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இஸ்ரவேலை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. இலங்கை பிரான்ஸ் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசத்துல நீங்க அசைவாடுங்க அசைவாடுங்க. என் ஜனங்கள் மனம் திரும்பணும். தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். கடின இருதயங்கள் மாறட்டும். செவி கொடுக்கும் கீழ்ப்படியும் செய்யுங்க. நாட்கள் சமீபித்திருக்கிறதை உணர்ந்து கொள்ளும் அப்பா. உம்மை ஏற்றுக்கொள்ளும் கிருபை செய்யுங்க. முழங்கால் உமக்கு முன்பதாக முடங்கட்டும். நாவு யாவும் தெய்வம் நீர் ஒருவரே என்று அறிக்கை செய்ய தேசங்கள் ரட்சிப்புக்குள் கடந்து செல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. காணிக்கை தசமபாக பகுதியை கத்தர் ஆசீர்வதிங்க. தேவனுக்கு என்று விதைக்கிற பிள்ளைகள் நிறைவே மீதத்தை எடுக்கத்தக்கதா சபையின் காரியங்களும் கத்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ராஜாவே. ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க இருங்க. சாட்சி வேலையை ஆசீர்வதிங்கப்பா. திருவிருந்து பகுதிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த பயபக்தி நடுக்கத்தோடு ஒப்புரவாகி தகுதியுள்ள பாத்திரங்களாய் கை வைக்க எடுக்க கிருபை செய்யுங்க. உங்களோட சரீரம் அப்பா உம்முடைய இரத்தம் ஆண்டவரே. அந்த உணர்வு எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. திருவிருந்து பகுதியை நீங்க ஆசீர்வதி தரப்புறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பலத்த காரியங்களை இங்கே நடப்பிக்க போகிறமைக்காக நன்றி ராஜா. நீ நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் நீ நடக்க போற சபைகளையும் நடந்து முடிந்த சபைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா சபைகளும் ஆவியான கிரியைகளை நடப்பிப்பீராக. உம் நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. உம்முடைய நாளுக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க. மீதியானவர்களும் விடுபட்டு போன ஒவ்வொரு குறிப்புகளும் தகப்பனுடைய பாதத்திலே வைக்கிறோம். தகப்பன் நீங்க கேட்டு ஆமென்று மாமேன் என்று பதில் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தெய்வம் தாமே பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேணும். எஸ்அப்பாவோட உன்னத நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீத பகுதிக்கு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 46 அதிகாரம். சங்கீதம் 46 அதிகாரம். சோம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம்.
நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமலம் எந்த நாணமும் இல்லா அன்பு காட்டினீரே. அகலமலம் எந்த நாணமும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூற்றினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூற்றினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். நாம் இயேசுவே நன்றி சொல்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்த நாட்கள் போல கண்மணி போல பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உம் தழும்புகளால் எங்களை சுகமாக்கினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்பவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். கைகளை வைத்து துதி ஆராதனை செய்கிறோம். இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகால் இறங்கி வாங்க ஆண்டவரே. உங்க துணியால் இறங்கி வாங்கப்பா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை சோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே, நீங்க நிரப்புங்க அப்பா, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே, நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. உங்க அபிஷேகால் நிரப்புங்க, உங்க அக்னியால் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, அங்க நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க அபிஷேகால் ஆண்டவரே, உண்மை அபிஷேகால் ஆண்டவரே. உண்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா துதியும் உமக்கி ஆண்டவரே, எல்லா புகழும் உமக்கி ஆண்டவரே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
பெரியவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, சிறந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அதிசயமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவை உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, அற்புதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அதிசயங்கள் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே இடைவிடாமல் உமக்கு துதிங்க, இடைவிடாமல் அவரை துதிங்க, இடைவிடாமல் துதிங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆராதனைக்குரிய பாத்திரவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, சிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா, எங்கள் கண்மலையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே
ஏசப்பா ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே கையில் வைத்து ஆராதனை நாயகன் நீரே இயேசுவே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே என் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் வழி நீரே என் சத்தியம் நீரே என் ஜீவனல்லோ நீரே என் ஜீவனல்லோ ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளையல்லோ நான் உந்தன் பிள்ளையல்லோ ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நல்ல மேய்ப்பர் நீர்தானையா நல்ல மேய்ப்பர் நீர்தானையா நான் உந்த நாட்டு குட்டி நான் உந்த நாட்டு குட்டி ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஜீவனிருற்று நீர்தானையா ஜீவனிருற்று நீர்தானையா உம்மில் நான் தாகம் கொண்டேன் உம்மில் நான் தாகம் கொண்டேன் ஏசப்பா நான்
நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உள்ளத்தில் ஆழத்தில் என்று சொல்லுங்க. என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல மேற்பர் நீர்தானையா. நல்ல மேற்பர் நீர்தானையா. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆமாப்பா உம்மை பார்க்கிறோம் அப்பா. நீர் நல்ல மேய்ப்பரப்பா. நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அப்பாவா இருக்கிறீர். நீரும் அம்மாவா இருக்கிறீர் ஆண்டவரே. நாம் உம்முடைய பிள்ளையல்லோ ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கோம் அப்பா ஆண்டவரே. வார்த்தை மூலமாக எங்களோட பேசுங்க ஆண்டவரே. எங்களை மத்தியில் வாங்கப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை தொடுங்க அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கண்ணீர் எல்லாம் தொடைங்க ஆண்டவரே. ஆபத்திலிருந்து தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்பவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா ஆண்டவரே. கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. எங்களை தொட்ட காடி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க அப்பா. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா. நல்லவர், இது மாறாதவர், உயர்ந்தவர், அதிசயங்கள் செய்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்ப்போமா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுங்கப்பா. நீர் வந்தால் போதும் அப்பா. அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் அசைக்கப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவரே உமது நாம மகிமைப்படும்படி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. இன்னுமாய் ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்களுக்குள்ளே நீர் அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக என்று சொல்லி, ஆவியானவரே தூய ஆவியானவரே, ஆட்கொண்ட ஆவியானவரே, வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே, ஆவியானவரே தூய ஆவியானவரே, ஆட்கொண்ட ஆவியானவரே, வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே. மீண்டும் சொல்லுவோம், ஆவியானவரே தூய ஆவியானவரே,
நடத்தும் அகிலமெங்கும் இருப்பவரே, ஆலோசனை தருபவரே, கனி கொடுக்க செய்பவரே, காத்து வழி நடத்துபவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆட்கொண்ட ஆவியானவரே, வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே, எம்மை வழி நடத்தும் துணையாளரே. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராகப்பா. ஒவ்வொருவரும் அப்பா, ஆண்டவரே, கல்லான உள்ளங்களை அப்பா இப்பொழுது ஆண்டவரே சதையாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. அசைக்கப்படுவதாக, அசைக்கப்படுவதாக. ஆவியானவர் செயல்படுவீராக. எல்லா மானுஷகம் ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரே தாழ்பணிவதாக. எல்லா முழங்காலும் முடங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க அப்பா. வாழ வழி தெரியாமல் தவிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு க்ஷணங்களை வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இப்பொழுது ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் துதி காணாது எல்லாரும் துதிப்போமா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி என் இயேசு ராஜாவே அப்பா என்னை வழி நடத்து ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் நாவுகளை நாங்கள் திறந்து இந்த நாளில் ஆண்டவரை ஒரு கணம் இதோ ஆண்டவருடைய இந்த ஆராதனை வேளையில், இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து ஆண்டவரே முடிவு மட்டும் ஆண்டவரே உமது தேவ பிரசன்னம் அப்பா, உமது தேவ மகிமை ஆண்டவரே எங்களை நடத்துவதாக, நடத்துவதாக. இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ, என்னை அனுதினமும் வழி நடத்தோ, என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ, என்னை அனுதினமும் வழி நடத்தோ, என்னை அனுதினமும் வழி நடத்தோ, சொந்தம், என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ, என்னை அனுதினமும் வழி நடத்தோ, எம்மை அனுதினமும் வழி நடத்தோ. சொல்லுவோம், எம்மை அனுதினமும் வழி நடத்தோ, என்னை அனுதினமும் வழி நடத்தோ, என்னை அனுஷனமும் வழி நடத்தோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக நன்றி அப்பா. இந்த ஜனங்கள் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. எங்கள் மேலே நேசம் வைத்த தெய்வனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை பார்க்குற கேட்குற வந்திருக்கிற அத்தனை பேரும்
ஆண்டவரே உமது ஆண்டவரே சட்டைக்குள்ளே மறைக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை அப்பா நீர் கருவியாய் பயன்படுத்தும். உமது வார்த்தைகள் வல்லமை உள்ளது ஆண்டவரே, அது பொய்க்காது ராஜா. அது ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே அது செய்து முடிக்கும் ஆண்டவரே. நீர் எல்லா துதி ஸ்தோத்திர கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்டு நடக்க உதவி செய்யும். இயேசு ராஜாவின் நாமத்தில் எங்களை தாழ்பணிகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் எல்லோரும் உட்காருவோம். ஆண்டவரும் நமது இரட்சகருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோமா? சொல்லுவோமா ஒரு அல்லேலூயா? யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க? யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்க? அவங்க கூட சந்தோஷமாய் ஆண்டவரை நாங்கள் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் வருகிற துக்கம் எல்லாம் என்ன பண்ணுவாராம்? சந்தோஷமாய் மாற்றுவாராம். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவங்களும் காட்சிகளும் எங்கள் வாழ்க்கையும் நாங்கள் பார்க்கிறது இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் அன்பான சகோதரி சகோதரிகளே, இதோ இந்த நாளில் இவை எல்லாம் வேதனைக்கு ஆரம்பமாக இருக்கிறது, முடிவு உடனே வராது என்று சொல்லி. ஆனால் இந்த வேதனை பாடுகள் வாழ்க்கையில் எங்களுக்கு நாங்கள் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதிலும் தேவ பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கேள்வி கூட எழும்பலாம். எங்களுக்கு அநேக இந்த நாளில் கேள்விகள் வரலாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் பைபிளில் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அதை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்தோம், நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகவே போகாது. காரணம் என்ன? தேவன் வாக்கு கொடுத்தார். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்ன அந்த ஆண்டவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது அநேக பாடுகளுக்குள்ளே கடந்து போகலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற இந்த வசனம் இதுதான் இருக்கிறது. எடுத்து வாசிக்க கேட்போம். இன்றைக்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகத்தில் எடுத்து நாங்கள் 34வது சங்கீதத்தில் 19வது வசனத்திலிருந்து 22 முடிய நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். என்ன சொல்லுகிறது இந்த வசனத்தை? தயவு செய்து வேதத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 690வது பக்கத்தில் இருக்கிறது சங்கீதம் 34. இதோ 19லிருந்து வாசிங்க முடிய வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுவார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிறவன் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் எங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னாரே. ஆனால் இந்த வசனம் வேறு மாதிரி இருக்கிறது. இதோ நீதிமானுக்கு சந்தோஷம் தானே வரணும், இதோ சமாதானம் தானே வரணும், அவனுக்கு ஆசீர்வாதம் தானே வரணும், அவனுக்கு செழிப்பு தானே வரணும். ஆனால் இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீதிமானுக்கு துன்பம் வரும் என்று சொல்லப்படுகிறது, அவன் வாழ்க்கையில பாடுகள் வரும் என்று சொல்லப்படுகிறது, அவன் வாழ்க்கையில நிந்தைகள் வரும் என்று சொல்லுகிறது, அவன் அநேக காரியங்களிலே அவன் வனாந்திர பாதைகள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு உன்னை பார்த்து என்னை பார்த்து, ஒருவேளை புதிதாக இதை பார்க்கிறீங்களா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துன்பத்தில் கடந்து போகலாம், ஆனால் அது இன்பமாய் முடிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துன்பத்தை எல்லாவற்றையும் நான் மாற்றக்கூடிய தேவன். ஆனால் இதோ கொஞ்ச காலம் உன் வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வரக்கூடும். அதை கண்டு நீ சோர்ந்து போகக்கூடாது.
கூடாது, அதை கண்டு நீ பின்வாங்கி போகக்கூடாது, அதை கண்டு தேவனை தூஷித்து நீ பின்வாங்கி போகக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறார். ஆகவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு துன்பம் அநேகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்களேன், 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமா? வாசிப்போம். அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லையே, உணர்வுள்ளவன் இல்லை, ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, கடவுளை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி இது ரோமர் 3:10 சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் என்ன இதுக்கு பொருள்? நீதிமான் ஒருவனும் இல்லையே. இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட மனிதன், தேவனால கர்த்தரால உண்டாக்கப்பட்ட மனிதன் யாவையும் அவர் தன் கரங்களை கொண்டு மண்ணினாலே அவனை மனிதனாய் மாற்றி தன் சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாவாய் மாற்றி அவர் மனிதனாய் இதோ அவர் வாழ வைத்தார் இந்த பூமியில் அன்பானவர்களே. ஆனால் அந்த மனிதனோடு ஆண்டவர் துவக்க காலத்தில் அவர் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவர் அவர்களோடு இருந்தார்கள். என்றைக்கு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு எதிராய் செயல்பட்டார்களோ அதை இதோ அந்த இடத்துல அவங்க வாழ்க்கையில் பாவம் வந்தது, சாபம் வந்தது. இதோ உலகத்தில் அநேக துன்பங்கள் மனிதனுக்கு நேரிட்டது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆகவே தான் எங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், அது வரைக்கும் ஆதாமேவள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு பாடும் இல்லை. ஆனால் என்றைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுது அவங்க வாழ்க்கையில் துன்பம் வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அதைத்தான் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் கூட ஒரு நீதிமானும் இல்லை என்று சொல்லப்படுகிறது பைபிள். கடவுளை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லையே என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் கடவுளை அறியாமல், மெய் தேவனை அறியாமல் ஒரு கூட்ட ஜனம் கடவுளை என்று இதோ எங்கெங்கே ஓடி தேடி திரிகிறது. இன்னொரு கூட்டம் கடவுளே இல்லை என்று சொல்லி அவர்கள் அப்படியாக இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது இந்த பூமியில. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனம் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள், இவர்கள் நான் இந்த உலகத்தாரோடு பிரித்தெடுத்த என் ஜனம் என்று சொல்லி அவர் அப்படியாக சொல்லுகிறார். ஆகவே தான் அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், பாடுகள் வரதான் செய்யும், ஆனால் அதில் நீ மூழ்கி போக மாட்டாய், அது எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. அப்ப நீதிமான் ஒருவனும் இல்லையே. எப்படி ஒரு மனிதன் நீதிமானாய் மாற முடியும்? எப்படி அவன் வாழ்க்கையில நீதிமானாய் வாழ்ந்து காட்ட முடியும்? ஒரு மனிதனாலும் முடியாது, ஒரு பிரயாசத்தாலும் அவனுடைய சுய பலத்தால் முடியவே முடியாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவன் நீதிமானாய் வாழ. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அதற்கு முன்பாக தேவனை தேடுகிற உணர்வு இல்லையே என்று சொல்லுகிறார். சங்கீதம் 14 பாருங்களேன், 1-2 வாசிங்க. என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 14 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏன் இந்த வசனங்களை சொல்லுகிறார்? நாங்கள் தேவனை அறிந்திருந்தாலும் அநேக நேரங்களிலே தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். ஆகவே கடவுள் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 1-2 என்ன சொல்லுகிறது? தேவன் இல்லை என்று சொல்லி மதிக்கட்டவன் தன், ஆமா அதுதான் சொன்னேன் நானு, கடவுளை இல்லை என்று சொல்லி இன்றைக்கு மதிக்கட்டவன் இன்றைக்கு உலகத்தில் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க, மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்னென்று, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை பாருங்களேன். அப்படி செய்கிறவன் சொல்லுகிறவன் அவன் தன்னை கெடுத்து கொண்டு உலகத்தில் சமுதாயத்தை எல்லாவற்றையும் அவன் கெடுக்கிறதை பார்க்க முடியும். வாசிங்க, அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். வாசிங்க, நன்மை செய்கிறவன் என்னதான்? ஒருவனும் இல்லை.
தேவனை தேடுகிற உணர்வு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை அவர் கண்ணோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கண்கள் இதோ என்னை நோக்கி கூப்பிடுவார்களா, என்னை நோக்கி இவர்கள் கூப்பிடுவார்களா, என்னை பணிந்து கொள்வார்களா என்று சொல்லி அவர் நோக்கி பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை படைத்தவர் ஒருவர் இருந்தே ஆக வேண்டும். யோசித்து பாருங்க எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு எத்தனை இது தற்பெருகளும் இன்றைக்கு அறிவில்லாத ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பெரிய பெரிய படிப்பாளி அறிவாளிகள் ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இன்றைக்கு கடவுள் இல்லை என்று இப்படியா இருக்க காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கடவுளை தூஷித்தும் அவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து தேவனை விட்டு அவர்கள் விலகி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் நீயும் நானும் அப்படி செய்யலாது, அப்படி செய்ய முடியாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஏனால் உன்னை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. எப்போ எது வரைக்கும் அது தெரியாத போச்சு, ஆண்டவரிடத்தில் வருவதற்கு முன்பாக எங்களுக்கு தெரியாது. அப்போ பாருங்களேன், பாவத்தை தண்ணீர் போல நாங்கள் அப்படியாக செய்து வந்தோம், சாபங்களை வரவழைத்துக் கொண்டோம், வேதனைகளை வர வைத்துக் கொண்டோம். ஆனால் என்றைக்கு இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்தாரோ அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இதோ அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய மீட்பு ரட்சிப்பை தந்து அவருடைய பிள்ளையாய் உன்னை மாற்றினாரே, எத்தனை மேன்மை இல்லையா? அப்படி என்று சொன்னால் இதோ அதே ரோமருக்கு பாருங்களேன், 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க, 9 என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்ப நீதிமான் ஒருவனும் இல்லை, கடவுளை தேடுகிறவன் ஒருவன் இல்லை, ஆனால் இதோ அவன் தேடுவானா என்று அவர் அங்கலாய்க்கிற கடவுள் நோக்கி பார்க்கிறார். என்ன சொல்லுகிறது 5:9 என்ன சொல்லுகிறது ரோமர்ல? இப்படி நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? பார்த்தீர்களா? அவருடைய இரத்தத்தாலே. ஆகவே அன்பானவர்களே, எப்படி நீதிமானாக நாங்கள் மாற முடியும்? என்னுடைய பலத்தெல்லாம், எங்கள் சுய அறிவெல்லாம் இல்லை இல்லை இல்லை, ஆண்டுடைய பரிசுத்த இரத்தத்தால் இதோ அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அவன் நீதிமானாய் இதோ இந்த நாளில் ஆண்டவர் வைக்கிறார் என்று ரோமர் 5:9 பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த நீதிமான வாழ்க்கையில தான் அநேக துன்பங்கள் வருமா, அநேக துயரங்கள் வரும். அப்ப பாருங்களேன், அது எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அவனை எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே தான் அன்பானவர்களே, பிசாசு மனிதனை பாவம் செய்ய வைத்தான், உண்மைதான். அவன் நினைத்தான் அவர்கள் வாழ்க்கை அவ்வளோ முடிந்தது என்று சொல்லி. இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்க இயேசுவாய் மனிதனாய் இந்த பூமியில வந்து அவளுக்கு விடுதலை தந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆகவே நீ சோர்ந்து போகக்கூடாது துன்பம் துயரங்கள் வரும் பொழுது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து யோசித்து பாருங்க. இயேசு மகத்துவம் உள்ள தேவன், மகத்துவம் உள்ள கடவுள். ஆகவே இன்றைக்கு எங்கே அந்த ஜனங்கள் ஏன் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை, துன்பங்களும் சின்ன சின்ன காரியங்களை கண்டு ஓடி ஆண்டவரை விட்டு விலகுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நாங்கள் அப்படி செய்யலாகாது, அப்படி ஆகாது, நாங்கள் செய்யக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசி விட்டும் நிலைக்கிறவனே அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியும். ஆகவே அவனுடைய எலும்புகள் காப்பாற்றுகிறாராம். அவனை பாருங்களே, அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, ஒன்றும் சேதம் உண்டாகாது என்று சொல்லி லூக்கா 10:19 சொல்லுகிறது. உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில சில சேதப்படுத்துகிற காரியம் போல தோன்றலாம், அது போல வந்திருக்கலாம். அதுவும் ஏன் அது வருகிறது? அது உன் பிள்ளை நிமித்தம், உன்னுடைய அக்கிரமம் பாவங்கள் நிமித்தம் தான் அது வருகிறது மனிதனுடைய வாழ்க்கையில, அதுவும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில. ஆனால் ஆவியானவர் சுட்டி காட்டும் பொழுது அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னி என்று சொல்லி நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது உனக்கு விடுதலை தர ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அவர்
வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதை செய்கிறோமா? எத்தனை முறை நாங்கள் சொல்லியும் இன்றும் நாங்கள் உணராமல் அதற்கு மன்னிப்பு கேட்காமல், நான் ஒன்று இன்றைக்கு தெளிவாய் மீண்டும் சொல்லுகிறேன், எது வரைக்கும் நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணத்தை நீங்கள் காணவே முடியாது. கர்த்தருடைய நீ சொல்லி நிற்கலாம், நீ எப்படி வேணுமா கத்தலாயா இயேசு இயேசு என்று சொல்லி, ஆனால் உன் வாழ்க்கையில நீ ஒப்புக்கொடு வரைக்கும் தேவன் விட்டுக்கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். நீ என்றைக்கு சரணடைகிறாய், என்றைக்கு பேதுரு அதுதான் அவன் வாழ்க்கையில் சரணடைந்தான். ஐயோ, குற்றமில்லாதவரை காட்டிக் கொடுத்தேனே. ஆனால் கர்த்தர் அவனை மேன்மையாய் வைத்தார். அந்த மேன்மையாய் சபைக்கு ஆண்டவர் வைத்தார். உன்னையும் அப்படி வைக்க விரும்புகிறார். எப்பொழுது? நீ ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது. அது பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் பாருங்களேன், இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளணுங்க. எடுத்து வாசிங்க, அதில் 21வது வசனத்தை வாசிங்க. 34 21 வாசிங்க. என்ன சொல்லுது? சங்கீதத்தில் என்ன சொல்லுது அங்க? தீமை துர்மார்க்கனை என்ன பண்ணுமா? கொல்லும். ஐயா, நாங்க கொல்ல தேவையில்லையா? உனக்கு தீமை செய்து விட்டானா? அதான் இயேசு சொல்லி கொடுத்த மாபெரும் பாடங்க. இந்த கன்னத்தில் அறைந்தா மறு கன்னத்தை காட்டு. அது மாத்திரமல்ல, அதே ரோமர்ல 12ஆம் அதிகாரத்தில், நீ தீமையை நன்மையினால் வெல்லு. நீ நன்மை செய்து அதை வெல்லணுமா? ஏன்? எப்படி? இதோ அவன் எனக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறான், ஆனால் இவனோ நன்மை செய்து கொண்டே இருக்கிறான். அப்பெல்லாம் பிசாசு ஆண்டவர் அந்த வார்த்தையினால அறைவாராம். அவன் தோற்று போவான், அவன் ஓடியே போவான். ஆனால் நாங்கள் செய்யறோம். பாருங்களேன், பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, தீமையோடு நீ எதிர்த்து நிற்காதப்பா, அது என் வேலை, நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இருன்னாரு ஆண்டவர். நான் உனக்காக என்ன பண்ணுவேன்? எல்லாவற்றையும் நான் செய்வேன், நீ சும்மா இரு. உனக்கு எதிராக வந்தார்களா? உண்மைதான். ஒன்றுமில்லாத உன்னை குற்றப்படுத்தினார்களா? கீழே வசனம் வாசிங்க. அப்புறமா என்ன சொல்லுது? நீதிமானை பகைக்கிறவள் அப்படி என்று சொன்னால் பகைப்பார்கள். ஆண்டோட பிள்ளைகளை பகைப்பார்கள். இன்றைக்கு அன்பான தேண்ட பிள்ளைகளே, உன்னை பகைக்கிறார்களா? இயேசு சொன்னார், உன்னை பகைக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முன்பாக இயேசு என்ன சொன்னாரு? என்னை அவர்கள் பகைத்தார்களாம். பரிசுத்த தேவனை என்னை அவர்கள் குற்றப்படுத்தினார்கள், என்னை அப்படியாக இழிவாய் நடத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் தேவ பிள்ளைகளை விடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி ரொம்ப நேரம் சும்மா வைக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அசைவு வரணும் தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் நான் வர விரும்பினதே இல்லை. இன்றைக்கு நான் இருப்பது அவருடைய கிருபை. அவர் கொண்டு வந்தார். அவருடைய வார்த்தை சொல்லும்படி ஒரு அறிவும் இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் வைராக்கியம் கர்த்தருக்காக. ஆகவே அன்பான தேவ, இது எப்படி வந்தது? யார் தந்தது? எங்க வந்து வித்தது? எங்க வாங்கின? அன்பான தேவ பிள்ளைகளே, இதோ உன் வாழ்க்கையில நீதிமானை பகைக்கிறார்களா? இதோ அவர்கள் தான் என்னவா மாறுவார்களா? குற்றவாளிகளாய் மாறுவார்கள். நீ அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு. அதை ஆண்டவரை நிரூபிப்பார், தேவன் நிரூபிப்பார். நீதிமொழிகள் அடிக்கடிக்கு நான் சொல்ற வசனம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருவையும் சமாதானமாகும்படி நீ போக வேண்டாம், அவனை கொண்டு வருவாராம் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்றைக்கு நீங்க மாற போறீங்க? நீங்க பிழை விட்டதை என்றைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஒருத்தரும் கைப்பட முடியாது கர்த்தருடைய ஊழியக்காரனை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காக எழும்பி ஊழியக்காரனாய் நீ வர வேண்டும் என்று தேவ விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தேவன் அழைத்து தேவன் மீட்டுக் கொண்ட ஊழியக்காரனை குற்றம் சாட்டுகிறவன் நீ யார் என்று சொல்லி யாக்கோபில் எழுதியிருக்கிறது. யார் குற்றப்படுத்த முடியும்? நான் அல்லவா தெரிந்து கொண்டேன். அவன் வாழ்க்கையில் பிழைவிடுவான் என்று சொன்னால் அது அவனுக்கும் தேவனுக்கும். நீ என்ன? நீ யார்? பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, தன் ஊழியக்காரன் ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்கிறாராம். ஒருத்தரும் பறிக்க முடியாது. ஒருத்தரும். யோபுவை பிசாசு வந்து சேலஞ்சு பண்ணான், ஆனால் அவன் ஜீவனை
தொட ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீங்க அசைவில்லாமல் இருப்பீங்க சொன்னால் இது போல 1000 பிரசங்கம் கேட்டாலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் வேதனையோடு சொல்லுகிறேன், நான் வேதனையோடு சொல்லுகிறேன், நான் வேதனையோடு சொல்லுகிறேன். வாசிங்க. அவரை நம்புகிற ஒருவன் மேலும், அவன் நம்புகிற ஒருவன் மேலோ குற்றம் சுமராது. ஹலோ, விளங்கிட்டா? ஒருத்தனை குற்றம் சுமத்த முடியவே முடியாது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் என்ன பிள்ளைகள்? பாருங்களேன், மனிதன் வாழ்க்கையில் அவன் ஊழியக்காரன் தான் ஆண்டவர் பெருமை பாராட்டுறாரு. அவன் வாழ்க்கையில் பிள்ளைகள் வரும், அவன் வாழ்க்கையில் சில தவறுகள் வரும். அந்த காரியங்களில் அவன் மூழ்கி போகாமல், அவன் விழுந்து கிடக்காமல் அதிலிருந்து எழும்பி வர வேண்டும். தேவன் அதுக்கு உதவி செய்வார். அதிலிருந்து நீ கடந்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை அழைத்தது நான் அல்லவா, உன்னை கடைசி மட்டும் நடத்தி முடிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், நீதிமானை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அந்த 34வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் யாரை நோக்கி பார்க்கிறதா? ஹலோ, நீதிமானை கண்ணோக்கி பார்க்கிறாராம். நீதிமானை உன்னை பார்க்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் பார்க்கிறாரு? நீ கடந்து போகிற பாதை இருக்குது, நீ ஒன்றும் செய்யாமலும் உன்னை இல்லாதது பொல்லாதது சொல்லி உன் மேலே குற்றங்களை சாட்டி அப்படியாக அவர்கள் சுமக்கும் பொழுது, ஆகவே கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பாராம். என் மகன் இந்த பாடுகள் வழியாய் அவன் கடந்து போகிறானே, இயேசு கடந்து போன பாதையை அவர் நினைவு கூறுவார். இயேசு ஒரு பாவம் அறியாதவர்கள், நாங்கள் இன்றைக்கு பாவத்தில் பிறந்தவர்கள். ஆனால் எங்களை பரிசுத்தமாக்கின அந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை கண்கள் நோக்கி பார்க்கும் மகனே, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை தலைகுனியை விடவே மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ என்ன நடந்தாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வாசிங்க அந்த வசனம் என்ன சொல்லு? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுகிறதுக்கு திறந்திருக்கிறது. அப்போ எங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் வரும் பொழுது கர்த்தரை கூப்பிடுறோமா? நாங்கள் தேவனை கூப்பிடுகிறோமா? இல்லை, எங்கள் சுயத்தில் நாங்கள் சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தரை கூப்பிடலங்க. என்னால் முடியல ஆண்டவரே, எனக்கு இது தெரியல, வழி தெரியல, ஏன் இது நடக்கிறது, ஏன் இது வாழ்க்கையில் சம்பவிக்கிறது, எனக்கு புரியல ஆண்டவரே, இந்த பாதை தெரியல ஆண்டவரே, இதை நீ சொல்லப்பா, இது சொல்லு. யாரா இருந்தாலும் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோமா? நாங்கள் வேற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை. பாருங்களேன், அது மாத்திரமல்ல, இதே அதிகாரத்தில் பாருங்களேன், 17வது வசனத்தை வாசிங்க. அப்ப கூப்பிடும்போது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி அவரை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதத்தில் பாருங்களேன், 91:15 பாருங்களேன், சங்கீதம் 91:15 நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். பாருங்களேன், என்ன நோக்கி? இயேசுவை நோக்கி. நாங்கள் செய்யறோமா? நான் சொல்லலாங்க, எங்களுக்கு இயேசு தாங்க என்று சொல்லி. இல்லை, உன் வாழ்க்கையில வேற சிந்தனை வைத்துக்கொண்டு, உன்னுடைய சுயங்கள் அங்கே வைத்துக்கொண்டு நீ கூப்பிடுவா என்று சொன்னால் அங்க போய் சேராதப்பா, சேராது, அது கம்யூனிக் ஆகாது. மாறாக நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை சார்ந்து கொள். அப்ப பாருங்களேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவன் தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துகிறவர் எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எங்களை கனப்படுத்துகிறவர், கனவீனப்படுத்துகிறவர் அல்ல. ஒரு போதும் டீகிராம் பண்ணுறதில்ல. அவர் கீழே தள்ள மாட்டார். அழைத்த தேவன் அவருக்கு தெரியும் ஒருத்தன் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான், அவன் எங்கே விழுவான், என்ன இது எல்லாவற்றையும் அறிந்து தான் தேவன் அழைக்கிறார். அவனை ஒருபோதும் ஆண்டவர் அப்படியாக இதோ அந்த இடத்துல அவனை தாழ்ந்து போக என்று சொல்லி விடவே மாட்டார்.
ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது நாங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். உண்மைதான் எங்கள் வாழ்க்கையில் பாடுகள், நிந்தைகள், அநேக காரியங்களை கடந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், அநேக அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் வரும். இவை எல்லாவற்றிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ஏற்பட்ட காரியங்கள் வந்தது. அப்படியே தேங்கி போனோமா? இல்லை, அதிலிருந்து விடுவித்தார், அதிலிருந்து தூக்கி எடுத்தார், அதை கடந்து வர செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உனக்கு செய்ய மாட்டாரா? அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 30, 31, 32 என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளில் பாருங்களேன், 10, 30 32 முடிய வாசிங்க. தயவு செய்து பைபிள் எடுத்து படிப்பா. பைபிள் வசனத்தை பாருங்க. நான் தயவு செய்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய சொந்த காரியங்களை சொல்ல நான் வரவில்லை. இன்றைக்கு இயேசு வார்த்தைகள் வாழ்க்கை மாற்றியாக வேண்டும். அதுதான் எங்கள் வைராக்கியம். அது ஒன்றே தான்யா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு எந்த காரியம் வேண்டாயா. நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் அதுக்காகத்தான் வந்தேன். இயேசு மகிமைப்படணும், கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். இந்த கழுதையை கூட ஒரு கருவியாய் பயன்படுத்துறாரு. எத்தனை மேன்மை உள்ள தேவன். நீ எடுத்து வாசிப்பா, என்ன சொல்லுகிறது அந்த வசனத்தை பார். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது. நீதிமான் என்று என்ன பண்றது இல்லையா? அசைக்கப்பட மாட்டாயா? யாரோ சொல்லி நிற்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்பட முடியாது. அதான் பார்க்கிறோம், எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றான். ஆகவே நீயும் நானும் அதை சொல்ல முடியுமா? முடிகிறதா? ஏன் நிறைய நேரத்தில் முடியல? என் வாழ்க்கையில் நாங்கள் நீதிமானாய் நாங்கள் வாழ்ந்து காட்டணுங்க. அப்ப பாருங்கள் என்ன சொல்லுகிறது. வாசிங்க, அது வசனத்திலிருந்து வாசிங்க. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, சரி. துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. துன்மார்க்கன் இந்த பூமியில் என்னது? வசிப்பதில்லை. அப்புறமா நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஞானத்தை வெளிப்படுத்தையா, ஞானமாய் பேசையா. இயேசு எப்படி ஞானமாய் நடந்து கொண்டார்? அன்பான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, தேவன் எப்படியாய் நடந்து கொண்டார். இன்றைக்கு யோவான் 10ஆம் அதிகாரம் நான் தியானத்தை வாசித்து வந்தேன். அது என்னுடைய தியான பாடம் இன்றைக்கு பைபிள். அதுல ஆண்டவர் என்ன ஞானமாய் பேசுகிறார், எப்படியா அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். என் குரலுக்கு யார் செவி கொடுக்கும்? என் மந்தை தான், என் ஆடு தான் அதை என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். அவங்களுக்கு எப்படியாய் பதில் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை போய் படிங்க, படிச்சு பாருங்க வேதத்தை. அதனால தான் வாசிப்பான்னு சொல்றது. நீ கேட்டுட்டு போறதுக்கு இல்லையா, இது ஏதோ ஒரு இது நடத்த வரலையா, அது உன் வாழ்க்கையில அப்ளிகே பண்ணணும், செயல்படணையா. ஆகவே தான் கர்த்தர் அங்கே தான் மகிமைப்படுவார், உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். வசனத்தை வாசிங்க. அப்ப என்ன நடக்கிறது? மாறுபாடு உள்ள நாவு. பாருங்களேன், இப்படியான காரியங்கள் வரும். மாறுபாடாய் இல்லாததை பொல்லாததை, இங்க ஒன்று அங்க ஒன்று, இங்க ஒன்று கேட்டு சொல்லிட்டு அங்க வந்து ஆமா ஆமான்னு இன்னொன்னு சொல்லி இருக்கும். மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போம். என்னவா? அறுப்புண்டு போம். அது தன்னாலே நடக்குங்க, தன்னாலே நடக்கும். அப்புறமா நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச. பிரியமானது என்ன பிரியம்? இதுதான் விளங்கி கொள்ளணும். பைபிள் சொல்லிச்சுங்க, பிரியமானது பேசும். அப்படி என்று சொன்னால் உனக்கு பிரியமானதல்ல, நீ மாமிசத்துல உனக்கு ஏவப்பட இல்லையா, கர்த்தருக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமானது, இயேசுவை மகிமைப்படுத்த பிரியமானது அது பேசும். அந்த ஒரு பாட்டி இன்றைக்கு ரொம்ப பாப்புலராய் அந்த யூடியூப்ல, ஓ ஆண்டவரே, அத்தனை வயசுல அந்த ஒரு பாட்டி பாருங்களேன், அந்த காகத்தை குறித்து அப்படியான ஒரு விளக்கங்களை படிப்படியாய் எழுதி வச்சு, எதுவுமே இல்லையா அப்படியே சொல்லுது அந்த பாட்டி. அப்படியாய் ஆண்டவர் அந்த பாட்டியை நடத்துகிறார். அப்படி என்று சொன்னால் இதோ தேவனுக்கு பிரியமாய் இப்பேற்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள வருமாம். அப்ப தேவனுக்கு பிரியமானதை பேசுவார்களாம். வாசிங்க. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச, துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. பாத்தீங்களா? துன்மார்க்கனுடைய வாய் என்னதான்?
அது மாறுபாடாய் பேசிக்கொண்டு தான் இருக்கையா, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவைகள் எங்கள் வாழ்க்கையில் இயேசுவை இப்படியெல்லாம் பேசும்போது அவரை ஒன்றும் அசைக்கல, அவர் ஒன்றும் என்ன பண்ணலாத, அதான் இயேசுவை ஒன்றும் அசைக்கல. அவை எல்லாவற்றையும் கேட்டு அவர் வந்து உடனே ஆஹா அப்படியெல்லாம் இல்லை, சீடருங்க தான் செஞ்சாங்க. ஆண்டவரே இவங்களை அழிச்சிடலாமா, எலியாவை போல அக்கினி இறக்கலாமா? ஏசு என்ன சொன்னாரு? ஆஹா ஆமாப்பா, இவங்களுக்கு எதிராக இப்போ பேசுகிறானுங்க பண்ணுறானுங்க, அழிச்சிடலாம் அப்படி சொன்னாரா? தம்பி உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது எனக்கு தெரியும், போடா மன்னிச்சுக்கொள்ளணும். ஏசு சொன்னார், உன் ஆவி என்ன என்று நான் அறிவேன். ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் வாழ்க்கையில துன்பங்கள் வரும், ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுவிப்பாராம். இரண்டாவது பாருங்களே, அவன் வாழ்க்கையில துன்பம் மாத்திரம் அல்ல, இன்னும் இதை தாண்டி இன்னொரு காரியம் அந்த ஆண்டோட பிள்ளை வாழ்க்கையில வருமா? இது என்னையா, இயேசு கிட்ட வந்தா நல்லா இருக்கும் தானே வந்தோம், ஆனால் மீண்டும் மீண்டுமாய் இப்படி சொல்லுகிறீர்களே என்று சொல்லி ஒருவேளை எண்ணம் தோன்றலாம். இல்லை இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளை, நான் மீண்டும் அந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு காயப்பட்டு விட்டால் அதற்கு பாருங்களேன் டிஞ்சர் என்று ஒரு மருந்து போடுவாங்க. அது போடும் பொழுது பாருங்களேன் அந்த காயம் இருந்த இடத்துல அது ஆறுவதற்காக, அது சுகம்படத்தான் அதை செய்கிறார்கள். ஆனால் அது போட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறது? அது இனிமையா சுகமா இருக்கிறதா? இல்லை, அது எரியும், அது வேதனை கொடுக்கும், அது வேதனை கொடுக்கும். ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அது சுகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபித்து ஜெபித்து போவது அல்ல. தயவு செய்து அன்பான பிள்ளைகள், ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பேசுறார். தயவு செய்து தயவு செய்து பாருங்களேன். இப்போ வந்து துன்பம் தான் வரும்னு இப்போ இன்னொரு காரியம் நடக்குதான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்து சீக்கிரமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன் 8-9 வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறார்கள். நாங்கள் பாருங்களேன், நாங்கள் எப்பக்கமும் என்னதான் நெருக்கம். இப்ப பாருங்களேன், துன்பம் மாத்திரம் இல்லை, இப்ப என்ன வருகிறது? நெருக்கம் வருகிறது. ஐயா எங்களை நெருக்கிறாங்க, ஐயா எங்களை அப்படியாக நெருக்குகிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, கிட்டடியில் பெங்களூர்ல அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பெரிய நெருக்கல் வந்து பாருங்களேன், வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்லி 11 பேர் செத்துட்டான். எப்படி நடந்தது இது? நெருக்குனாங்களாம், நெருக்கி செத்து போயிட்டாங்க. யோசித்து பாருங்க. அது போல இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில துன்பம் மாத்திரம் அல்ல, இதோ அவன் வாழ்க்கையில நெருக்கங்கள் வருமா, அவன் வாழ்க்கையில நெருக்கங்கள். அதனால தான் இதோ வாசிமான வசனத்தை மீண்டுமாய் நாங்கள் என்று சொல்ல இடத்துல உன்னையும் என்னையும் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். அது யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களை எப்பக்கத்திலும் என்னது நெருக்கப்படுகிறோம், ஆனால் ஒடுங்கி போவதில்லை. அதான் நான் சொல்றேன், துன்பம் வரும், நான் விடுவிப்பேன். இப்போ வந்து சொல்றாரு நெருக்கப்படுவீங்க, ஆனா ஒடுங்கி போவதில்லை. ஒடுங்கி போவதில்லை ஐயா, நாங்கள் அப்படியே இருந்து போவதில்லை. அதனால தான் ஊழியக்காரனை நாங்கள் பார்க்கும் பொழுது சொல்லுவாரு, என் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் இயேசுவுக்காக என்று சொல்லி. ஏன் அது? நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அப்படி என்று சொன்னா ஒடுங்கி போயிட்டோம்னாக்கா பிசாசுக்கு என்னது? கொண்டாட்டம், எங்களுக்கு திண்டாட்டம். ஆகவே அன்பானவர்களே, ஒடுங்கி போக நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. வாசியும் அந்த வசனத்தை. நாங்கள் கலக்கமடைந்தும் மனமுறைவு அடைவதில்லையா? எங்களை எத்தனை முறிவான மனம் உடைந்து போகத்தக்கதாக இன்றைக்கு எத்தனை காரியங்கள், எத்தனை இல்லாததை பொல்லாததை சொல்லி ஆண்டோட பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க உறவுல அநேக காரியங்களை உங்களை அப்படியாக சொல்லி உங்களை மனமுடைய செய்யறாங்களா, உங்களை துக்கப்படுத்த செய்றாங்களா? வாசிங்க, என்ன சொல்லுகிறது? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. நீங்கள் என்னதான் கைவிடப்படுகிறது? நாங்கள் கர்த்தரால என்ன பண்றது இல்லையா? கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து எப்பொழுதும் இயேசுவை சுமந்து இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் விட்டு விட்டு ஐயா இயேசுவின் சுபாவம் வருது இல்லையா? இல்ல
இயேசு உனக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் எப்பொழுதும் அவர் சுபாவம் வெளிப்படணும் ஐயா. அதுதான் உன் வாழ்க்கையில மாறுதல். அதை பார்த்து தான் இயேசு மகிமைப்படுவார். அப்பொழுது உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் யார் கொண்டு வந்தாலும் உன்னை ஒன்றும் அசைக்காது, உன்னை ஒன்றும் தீண்டாது, உன்னை ஒன்றும் செய்யாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் தாழ்மையாக சொல்லுகிறேன். இந்த காரியங்களுக்காக நான் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது எனக்குள்ள உண்மையிலே சொல்லுகிறேன், தேவனே, வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் ஆண்டவர், எத்தனை பாடுகள் ஆண்டவர், எத்தனை காரியங்கள் ஆண்டவர். இவர் வீராப்பாய் பிரசங்கம் பண்றாரு, ஆனால் ஏனையா உனக்குள்ள உன் குடும்பத்தில் உனக்கு இப்படி போராட்டம், எப்படியா ஏயா இது நடக்கிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஐயா நீ ஜெபித்து அற்புதம் நடந்துக்குதா ஒருத்தர் கேட்கிறாரு. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் அதை வாசித்தேன். அந்த யோவான் 10 யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யலையா, ஆனால் கர்த்தருடைய வழியை என்ன பண்ணானா, அவன் ஆயத்தப்படுத்தினான் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்களை எத்தனை வேதனையா இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது கர்த்தர், அது அவர் ஆண்டவரால் வந்தது, அது அவர் தான் செயல்படுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு எத்தனை நாக்கு கூசாமல் கேள்விகளை எழுப்பது மிக சுலபம், ஆனால் அவனுடைய உள்ளம் காயப்படும் என்று யோசிக்கிறோமா? இன்றைக்கு ஆகிலும் யோசிக்கிறோமா? எடுத்தவனுக்கு நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் இல்லை இல்லை இல்லை. அவங்க ஞானமாக பேசுவாங்களாம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவார்களாம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன் என்ன சொல்கிறது. அந்த இடத்துல கர்த்தரை அவங்க சுமந்து திரிகிறார்களாம், இயேசுவை அவர் சுமந்து திரிகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த நீதிமான் காரியம், இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். 18வது லூக்கா 18வது அதிகாரத்தில் இங்க 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இது இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னது? லூக்கா 18:9 வாசிக்கிறார்கள். முதலாவது, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி பாருங்களா, அவங்க நம்புறாங்களாம். நீதிமான் என்று சொல்லி அவங்களே எண்ணிக்கொள்வது, அவங்களை தங்களே நீதிமானாய் காட்டிக்கொள்வது. ஆனால் அன்பானவர்களே, இங்க 2 நம்பர் இருக்கிறது, அதை பார்க்கிறோம் அந்த பகுதியில். ஆனால் இயேசு பாருங்களேன் என்ன சொல்றாரு? வாசிமா மீண்டும் அந்த வசனத்தை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய். அப்ப பாருங்களா, அவங்களை நம்பி என்ன பண்றாங்களாம்? மற்றவங்கள அற்பமா எண்ணுகிறார்களாம். செய்யலாமா? இன்றைக்கு எத்தனை காரியங்களை செய்கிறாங்க. எத்தனை பேர் இன்றைக்கு தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவது. என் வாழ்க்கையில நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்து வந்த பாதைகளிலே நான் பார்க்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஊழிய காரியமாகட்டும், என்னுடைய சொந்த வேலை, எந்த காரியமா, எத்தனையோ காரியங்களிலே நான் கடந்து போன அந்த பாதைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் தலகுனிய விடவே இல்லை, விடவே இல்லை, விடவே இல்லை, விடவே இல்லை. தலை குனிந்து போனார்கள். தலைகுனி இல்லாததை பொல்லாததை. எனக்கு ஆச்சரியமாக போனது, ஒரு மனிதன் அப்படியாக ஃபோனில், ஓ கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்க முடியாத வார்த்தைகளை பேசினான். ஆனால் அந்த பரிதாபம், நான் வேதனைப்படுகிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதன் இல்லை. அப்படி அவன் அழிந்தனும் நான் என்னன்னா, இல்லை இல்லை, எண்ணவே மாட்டேன், இல்லை 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 இல்லை, ஐயோ அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஊழியக்காரனோடு நாங்கள் போயிருக்கிறோம், இயேசுவை சொன்னோம். ஆனால் அவன் இதோ ஆண்டவருக்கு எதிராய், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய், அதை நாங்கள் கடிச்சு பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆகவே அன்பானவர்களே, இதுவும் இந்த இடத்துல வேதம் என்ன தெளிவாக சொல்கிறது. இயேசு என்ன சொல்கிறாரு? அவளை மற்றவங்களை என்ன பண்ணுறாங்களாம்? அற்பமாய் ஆண்டவர் சொல்ல. அதனால தான் சிறு பிள்ளையை கொண்டாந்து வச்சுட்டு, இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் என்னது அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று சொன்னார். காரணம் என்ன? உனக்குள்ள அப்பேற்பட்ட சுபாவம் வரணையா? வாசிங்க அந்த வசனத்தை முடியுமா? மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு ஊமையை சொல்றாரு. கீழே உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வசனம் தெரியும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறது என்னது? இதுல என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நீதிமானுக்கு துன்பம் வரும். அப்போ இங்கே நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான், ஆனால் மற்றவனை அவன் அற்பமாய் எண்ணுகிறான். அவன் இதோ ஆண்டவருக்கு
நீதிமானாய் விளங்க முடியுமா என்று சொன்னால் 14வது வசனத்தில் அந்த பகுதி நீ வீட்டில் போய் தியானிங்க. 14வது வசனத்தில் இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்களேன். இப்படி சொல்லிட்டு, அவன் அல்ல எவன் அல்ல மற்றவனை அற்பமா எண்ணினானே அவன் அல்ல, தன்னை நீதிமான என்று சொல்லி நம்புகிறானே இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள்ள சுயநீதி இருக்கிறது. அவன் தன்னை நீதிமானாய் காட்டிக்கொள்ள. அதனால தான் இன்னைக்கு பதிசேரு சதிசேரு இதோ அந்த காணிக்கை பெட்டியில நல்ல சத்தம் கேட்கிற மாதிரி எல்லாம் பார்க்கிற மாதிரி எல்லாம் அவங்க செய்தாங்க. ஆனால் அந்த பரிதாபம் அவன் வாழ்க்கையில இயேசு அந்த ஏழையை பார்த்தார், அந்த ஏழை மகளை பார்த்து, ஐயோ அவள் அல்ல, இவர்கள் அல்ல, இவளே அதிகமாய் போட்டாள், இவளே அதிகமாய் கர்த்தருக்காக செய்தால். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்றாரு? அவன் அல்ல இவனே யார்? தன்னை பாவி என்று சொல்லி தன்னை அப்படி தாழ்த்தினதை பார்க்கிறோம். வாசிங்க. நீதிமானாக்கப்பட்டவன் இவனே நீதிமான். யார்? ஆண்டவரே மார்ல அடிச்சு கொண்டு அவன் இதோ துணிந்து பேசக்கூட அவன் தகுதி இல்லாத இதோ நான் இருக்கிறேன் என்று அறிக்கையிட்டவன். ஆகவே அன்பானவர்களே, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். யார் நீதிமானாக்கப்பட முடியும்? தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், இவன் தான் நீதிமான். எப்பொழுது தன்னை தாழ்த்தினான் அவன், ஆனால் அவன் தன்னை உயர்த்தி கொண்டான், அவன் தன்னை இது பெருமையாய் சொல்லிக் கொண்டான். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நீதிமானாய் இருக்க முடியாது. இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே இது இந்த வேளையில ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில், அந்த 10வது அதிகாரத்தில் அநேக வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்களேன், அந்த நீதிமொழி 6 வாசிங்கள், அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் பாருங்களேன், 10 பாருங்களேன், வாசிங்க, 6 வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். என்ன தங்குமா? யார் மேல தங்கும்? நீதிமான் மேல தான் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் திட்ட தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அந்த இடத்துல நீதிமானுடைய இதோ சிரசில என்னவா? ஆசீர்வாதம் என்ன பண்ணுமா? அது தங்கும் என்று சொல்லப்படுகிறது. 7வது வசனம் என்ன? பாருங்களேன், அடுத்த பகுதியை நீங்க போய் வீட்டில் பாருங்க. கொடுமையான துர்மார்க்கன் வாயோ என்னவா? கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். 7வது வசனம் என்ன சொல்லுது? நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அது ஒருத்தரும் கெடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றினார். அப்புறமா துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். துன்மார்க்கனுடைய பேர் இது அழிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், 16வது வசனத்தை பாருங்களேன். 16 வாசிமா. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும். பாருங்களேன், நீதிமானுடைய பிரயாசம் என்னதான்? ஜீவனை பிறப்பிக்கும். ஜீவனை இது கொண்டு வரும். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரலாம். இதோ அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவித்து அவனை காப்பாற்றி அவன் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்கிறது. அப்படியா நாங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். கடைசியாக சங்கீதம் 92 இது வாசிங்க. 12வது வசனத்தில் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிக்க கேட்போமா? வாசிங்க. அதோடு கூட இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். நீங்க எடுத்து வாசிங்க. இந்த முதல் வசனத்தை வாசிங்க. 92 வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து. நீதிமான் பனையை போல என்ன பண்ணுவானா? செழிப்பான். பாருங்களேன், இந்த பனை மரம் இருக்குது பாருங்களேன், அது தென்னை மரம் கூட புயல் வந்தா என்னது? உடைந்து போகும். ஆனால் இந்த பனை மரம் என்னது? உடையாது, அசையாமல் இருக்கும். ஆனால் அதனுடைய ஒவ்வொரு பொருளும் என்னது? அது பனை மரம், பணம் பாருங்களேன், அநேக காரியம் தென்னைக்கு அது கீத்து என்னென்னவோ சொல்றாங்க, அது பலன் கொடுத்து கொண்டே இருக்குமா? மாசிங்க அந்த வசனத்தை மீண்டும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். என்னவா? லீபனோனில் உள்ள கேதுரு போல வளருவான். அவன் வளருவாயா? வளருவான்.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே உன் வாழ்க்கையில துன்பத்தை கண்டு சோர்ந்து போகாதே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஏசாயா 54வது அதிகாரத்தில் இதோ அந்த வசனத்தை ஆண்டவர் காட்டினதுனால நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை பாருங்களேன். இது 17வது வசனம். 54 ஏசாயாவில் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நான் நீதிமானாக்கா இதோ மாற்றின அந்த பிள்ளைக்கு எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். வாசிங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்போம் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமாய் இருக்கிறது, என்னால் உண்டான அவருடைய நீதியமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா எல்லாம் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்தணும் என்று சொன்னால் நீயும் நானும் நீதிமானாய் ஆண்டவரே வெற்றி தருகிறவர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவன் பெருகுவான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் சபைக்கும் இது சமுதாயத்துக்கும் குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே அவனை உயர்த்தி வைக்க உம்மால முடியும் ஆண்டவரே. இன்றைக்கு அவன் ஆண்டவரே அவன் துன்பம் ஒன்றும் அசைக்கப்படாது ஆண்டவரே இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போமா?